அனைவருக்கும் வணக்கம். நான் ஷஸ்னா ஷமீல். அனுராதபுர வைத்தியசாலையில கடந்த 10ஆம் தேதி கடமையில் இருந்த பெண் வைத்தியர் அவங்களுடைய வேலை முடிந்து வைத்தியசாலையிலே உள்ள விடுதிக்கு செல்ற அந்த டைம்ல பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்ட விடயம் தான் மிகவுமே அதிர்ச்சியா இருக்கு. அதை விட அதிர்ச்சியான ஒரு விடயம், இந்த சம்பவம் நடந்து 10 நாட்கள் ஆகிற நிலையில இப்ப அது பற்றிய எந்த விதமான தகவல்களுமே இல்லை. குற்றவாளியை பிடிச்சிட்டாங்க, ஓகே, ஆனா இது எந்த காரணத்துக்காக நடந்திருக்கு, அரசியல் ரீதியா ஏதாவது காரணங்கள் இருக்கா, எந்த விதமான தகவல்களுமே இன்னுமே கிடைக்கல. இப்படியான ரேப் கேசஸ் இந்தியால தான் நிறையவே கேள்விப்பட்டிருப்போம். கடந்த வருடம் இதே மாதிரி ஒரு சம்பவம் இந்தியால நடந்திருக்கு. 31 வயதான பெண் வைத்தியரை பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கிட்டு அதே இடத்துல வச்சு கொலை செய்துட்டு போன சம்பவம் இந்திய மக்களை மட்டும் இல்லாம உலக மக்கள் அனைவரையும் மிகப்பெரிய பாதிப்புக்கு ஆளாக்கி இருந்தது. இலங்கையில சமீப காலமா நிறைய குற்றச்செயல்கள் நடந்துட்டு இருக்கு. என்னதான் கொலை கடத்தல் இருந்தாலுமே கூட இப்படியான சம்பவங்கள் நடக்கிறது மிக மிக குறைவு. அந்த வகையில இந்த பெண் வைத்தியருக்கு நடந்த இந்த நிகழ்வு மனதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இந்த பாலியல் துஷ்பிரயோகம் நடந்திருக்கக்கூடிய விதத்தை பார்த்தா மிகப்பெரிய சந்தேகமாவே இருக்கு. அவ்வளவு பாதுகாப்பையும் தாண்டி வைத்தியசாலைக்குள்ள அந்த குற்றவாளி எப்படி போறான்? பெண் வைத்தியரை கத்திய காட்டி பயமுறுத்தி வாய் கை கால் கட்டப்பட்ட நிலையில தான் பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டிருக்காங்க. இது ஒரு தனிமையான இடத்திலேயோ காட்டு பகுதியிலேயோ நடந்திருந்தா காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். வைத்தியசாலைக்கான பாதுகாப்பு, பெண் விடுதிக்கான பாதுகாப்பு, இதெல்லாம் தாண்டி ஒருத்தன் உள்ள போயிட்டு அந்த பெண் வைத்தியரை பாலியல் துஷ்பிரயோகம் செய்துட்டு அங்கிருந்து தப்பியும் சொல்றான்னா இது சாதாரண விடயம் இல்லை. அதுவரையும் எந்த விதமான சத்தங்களும் உள்ள இருக்கிறவர்களுக்கு கேட்கலையா, இல்லைன்னா கேட்காத மாதிரி நடித்திருக்கிறார்களா? வைத்தியசாலை பாதுகாப்பின் மேல மிகப்பெரிய சந்தேகமா தான் இருக்கு. வைத்தியர்கள் நாடு முழுவதும் போராட்டங்களை நடத்திட்டு இருந்தாங்க. குற்றவாளி கைது செய்யப்படும் வரை இந்த போராட்டம் தொடரும்னு சொன்னவங்க குற்றவாளி கைது செய்யப்பட்ட பின்னரும் 2 நாட்கள் வரை இந்த போராட்டம் தொடர்ந்தது. இந்த போராட்டத்தின் மூலம் வைத்தியர்கள் ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க. இது மாதிரி ஒரு சம்பவம் இனிமே நடக்கவே கூடாது, இதற்கு அரசாங்கம் ஒரு தகுந்த பதில சொல்லணும்னு. இதனால பாதிக்கப்பட்டது சாதாரண மக்கள் தான். வைத்தியர்கள் சரியான சிகிச்சை வழங்காததால இந்த போராட்டத்தை எதிர்த்து ஆவேசமா பேசின வீடியோக்கள் சமூக ஊடகங்கள்ல பார்த்திருப்பீங்க. குற்றவாளி பெண் வைத்தியரின் 2 போன்ல ஒரு போனை எடுத்துட்டு போயிருக்காரு. அந்த போன் சிக்னலை வச்சுதான் 5 போலீஸ் குழுக்களால மிகப்பெரிய தேடுதலுக்கு பிறகு குற்றவாளியை கண்டுபிடிச்சிருக்காங்க. அவற்றிருந்து அந்த போனும் கைப்பற்றப்பட்டிருக்கு. இவர் தான் குற்றவாளின்னு சொல்றதுக்கு சிசிடிவி காட்சிகளை வச்சு உறுதியும் செய்யப்பட்டிருக்கு. இந்த குற்றவாளி யாருன்னு விசாரித்ததுல ராணுவத்திலிருந்து தப்பி சென்ற முன்னாள் ராணுவ வீரர்னும் ஏதோ ஒரு குற்றத்துக்காக கைது செய்யப்பட்டு இந்த பெண் வைத்தியர் துஷ்பிரயோகம் செய்யப்பட 2 நாட்களுக்கு முதல்ல தான் வெளியில வந்திருக்காருன்னு விசாரணையில தெரிய வந்திருக்கு. கனிமுல்ல சஞ்சீவ கொலை வழக்கிலும் சரி, அடுத்தடுத்து நடந்த அனைத்து கொலைகள்ல கைது செய்யப்பட்டவங்களும் சந்தேக நபர்களா இருந்தவங்களும் ராணுவத்திலிருந்து தப்பி சென்றவர்களா தான் இருக்காங்க. இப்போ இந்த பெண் வைத்தியரின் பாலியல் துஷ்பிரயோக வழக்குல கைது செய்யப்பட்டவரும் ராணுவத்திலிருந்து தப்பி சென்றவரா தான் இருக்காரு. அரசாங்கத்தால ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்தது, ராணுவத்திலிருந்து தப்பி சென்ற அனைவரையும் கைது செய்து விசாரிக்க அரசாங்கம் தக்க நடவடிக்கை எடுத்திருக்குன்னு. ஆனா இப்போ அரசாங்கம் யாரையுமே கைது செய்ய இல்லைன்னு மக்கள் மிகப்பெரிய விமர்சனத்தை வச்சிருக்காங்க. இப்போ நீங்க சொல்லுங்க, இந்த பெண் வைத்தியருக்கு நடந்த இந்த துயரமான சம்பவத்துக்கு அரசியல் ரீதியா ஏதாவது காரணங்கள் இருக்குமா? வைத்தியசாலைக்கான பாதுகாப்பெல்லாம் தாண்டி இந்த சாத்தியமில்லாத துஷ்பிரயோகம் எப்படி நடந்தது? இப்படியான ஈனப்பிறவிகளுக்கு என்ன தண்டனை கொடுத்தா திருந்துவாங்க? உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.